பிப்ரவரி 4. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனின் விசாலமான இடம். இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 31, 1, 2 மற்றும் 8 முதல் 16 வரையுள்ள வசனங்கள். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். வசனம் 8. சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறுங்கூட கருகிப் போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தைப் போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ, கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். முக்கிய வசனம்: என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். சங்கீதம் 31:8. இறையியலாளர் டாட் பில்லிங்ஸ் குணப்படுத்த முடியாத இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதை கண்டறிந்தபோது தனது உடனடி மரணத்தை தொலைதூர அறைகளில் உள்ள விளக்குகள் அணைவது அல்லது அணையும்படி மினுமினுப்பது போலவும் இருப்பதாக விவரித்தார். 1 மற்றும் 3 வயது குழந்தையின் தந்தையாக நான் அடுத்த சில தசாப்தங்களை ஒரு பரந்த வெளியாக நினைக்க முனைந்தேன். நேற்றியும் நத்தானியேலும் வளர்ந்து முதிர்ச்சியடைவதை நான் பார்ப்பேன் என்று கருதினேன். ஆனால் நோய் கண்டறியப்பட்டதில் என் பரந்த வெளி பார்வையில் ஒரு குறுகல் நடைபெறுகிறது. இந்த வரம்புகளை பற்றி சிந்திக்கையில் பில்லிங்ஸ் சங்கீதம் 31 தேவன் தாவீதை எப்படி விசாலத்திலே வைத்தார் என்பதையும் அவதானிக்கிறார். தாவீது தனது சத்துருக்களால் ஒடுக்கப்படுவதை பற்றி பேசினாலும் தேவனே தனது பலத்த துருகமும் அடைக்கலமான அரணுமானவர் என்று அவர் அறிந்திருந்தார். இந்த பாடலின் மூலம் சங்கீதக்காரன் தேவன் மீதான தனது நம்பிக்கைக்கு குரல் கொடுத்தார். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என அறிக்கையிடுகிறார். தேவன் மீது நம்பிக்கை வைப்பதில் பில்லிங்ஸ் தாவீதை பின்பற்றுகிறார். ஒரு இறையியலாளராக, கணவனாக, தந்தையாக தனது வாழ்க்கையில் ஒரு குறுகலான சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் அவரும் ஒரு விசாலமான இடத்தில் வாழ்கிறார் என்பதை ஒப்புக்கொள்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவின் பலியின் மூலம் மரணத்தின் மீது தேவன் பெற்ற வெற்றி என்பது கற்பனைக்கு எட்டாத விசாலமான இடமான கிறிஸ்துவில் நாம் வாழ்வதை குறிக்கிறது. அவர் விளக்குவது போல் பரிசுத்த ஆவியானவரால் அவருடைய வாழ்க்கையில் பங்கெடுப்பதை விட பரந்த மற்றும் விசாலமான இடம் எது? நாம் புலம்பி அழலாம், ஆனால் நம்மை வழி நடத்தவும் வழிகாட்டவும் தேவனிடம் அடைக்கலம் புகலாம். நாம் ஒரு விசாலமான இடத்தில் வாழ்கிறோம் என்பதை
தாவீதுடன் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். விசாலமான இடத்தில் வாழ்வதன் அர்த்தம் என்ன? இன்று நீங்கள் தேவன் மீது நம்பிக்கை வைக்க சில உறுதியான வழிமுறைகள் யாவை? பரலோக தகப்பனே, என்னை விடுவிப்பதற்காக உமது குமாரனையே மரிக்க அனுமதித்தீர். விசாலமான இடத்தை எனக்கு பரிசளித்ததற்கு உமக்கு நன்றி.